ലോങ് സൈറ്റ് தொலைநோக்கு பார்வை ദാവീദിനുണ്ടായിരുന്നു. தாவீதுக்கு இருந்தது. വനത്തിൽ ഇരുന്നിട്ടും കൊട്ടാരത്തെ കണ്ടു. காட்டில் இருந்து கொண்டே அரண்மனையை நோக்கின பார்வையாய் அவனுக்கு இருந்தது. ഹല്ലേലൂയ. ஆமென். ജോസഫ് ലോങ് സൈറ്റ് ഉള്ളവനാണ്. யோசேப்புக்கு தொலைநோக்கு பார்வை இருந்தது. പൊട്ടക്കുഴി അല്ല കണ്ടത്. அவன் தண்ணீர் இல்லாத வற்றின கிணத்தை பார்க்கவில்லை. ഈജിപ്തിലെ പ്രധാനമന്ത്രി കസേരയാ കണ്ടത്. எகிப்திலே பிரதான மந்திரியின் நாற்காலியை பார்த்தான். ദാനിയേൽ ലോങ് സൈറ്റ് ഉള്ളവനായിരുന്നു. தொலைநோக்கு பார்வை உள்ளவனாயிருந்தான். സിംഹത്തിൻ ഗവിയിലും തീച്ചൂളை നടുവിലും உங்க நாம உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. സിംഹത്തിന്റെ ഗവിയിൽ കിടക്കുമ്പോൾ சிங்கத்தின் கபில இருக்கும்போது ദാനിയേൽ കണ്ടത് ബാബിലോണിലെ ഗവർണർ കസേരയായിരുന്നു. பாபிலோன் கவர்னர் நாற்காலியாயிருந்தது. ഹല്ലേലൂയ. ഗത്സമനയിൽ ഇരുന്നുകൊണ്ട് യേശു കണ്ടത്, கெத்செமனே தோட்டத்தில் இருந்து இயேசு பார்த்தது തന്റെ ഉയർത്തെഴുന്നേൽപ്പാണ്. தன்னுடைய உயிர்த்தெழுதலை. നിനക്ക് ഒരു ലോങ് സൈറ്റ് ഉണ്ട്. உங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை உண்டு. പറഞ്ഞേട്ടെ சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. വനത്തിൽ നിന്ന് காட்டிலிருந்து ദാവീദ് കൊട്ടാരത്തിൽ പോയതുപോലെ, ஓ தாவீது அரண்மனைக்கு நேராய் போனது போலவே, വെള്ളമില്ലാത്ത കുഴിയിൽ നിന്ന്, தண்ணீர் இல்லாத கிணற்றிலிருந்து ജോസഫ് யோசேப்பு പ്രൈം മിനിസ്റ്റർ ചെയറിൽ ഇരുന്നത് പോലെ, பிரைம் மினிஸ்டர் நாற்காலியில் உட்கார்ந்தது போல, സിംഹത്തിന്റെ കുഴിയിൽ ഇരുന്ന് சிங்கத்தின் குகையில் இருந்து ഗവർണറുടെ കസേരയിൽ ദാനിയേൽ പോയതുപോലെ, கவர்னரின் நாற்காலியிலே தானியேல் போய் அமர்ந்தது போல, ആമേൻ, ഗത്സമനയിൽ ഇരുന്ന് கெத்செமனையில் இருந்து രാജാവിന്റെ സിംഹാസനത്തിൽ ദൈവം ഇരുന്നത് പോലെ, ஓ ராஜாவின் சிங்காசனத்தில் போய் அமர்ந்தது போல, യേശു ഇരുന്നത് പോലെ, இயேசு அமர்ந்தது போல, നിനക്കൊരു റിസറക്ഷൻ ഉണ്ട്. உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. നിനക്കൊരു റിസറക്ഷൻ ഉണ്ട്. உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. രഹബോത്തിന് ഒരു റിസറക്ഷൻ ഉണ്ട്. ரெகபோத்துக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. നിന്റെ ശുശ്രൂഷയിൽ ഒരു റിസറക്ഷൻ ഉണ്ട്. ஊழியத்தில் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. നിന്റെ ബിസിനസ്സിൽ ഒരു റിസറക്ഷൻ ഉണ്ട്. உங்க தொழிலில் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. നിന്റെ ശരീരത്തിൽ ഒരു റിസറക്ഷൻ ഉണ്ട്. உங்க சரீரத்தில் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. നിന്റെ ഫിനാൻഷ്യൽ ഒരു റിസറക്ഷൻ ഉണ്ട്. உங்க பொருளாதாரத்தில் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. ஜீசஸ். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചു. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம்.